ஓகே. ஸோ நாங்க சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்புல சுவிசேஷ புத்தகங்கள்ல இருந்து மட்டும் இயேசு கிறிஸ்துவின் பல்வேறு அம்சங்கள் நாங்க படிச்சு கொண்டு வரோம். ஸோ அதுல இன்றைக்கு நாங்க படிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர், இயேசுவும் பரிசுத்த ஆவியுங்கிற தலைப்புல. ஸோ இது 8வது வாரமா நாங்க படிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்க படிச்சதுகளை பார்த்தா அறிமுகம் படிச்சிருக்கிறோம், பிறப்பு ஆரம்பம் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பார்த்திருக்கோம், இயேசுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் பார்த்திருக்கிறோம், மோசேயும் இயேசுவும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இடையில இருக்க வித்தியாசங்கள் பார்த்திருக்கிறோம், இயேசுவின் அற்புதங்களை குறித்து பார்த்தினாங்க, இயேசுவின் உவமைகள் குறித்து பார்த்தினாங்க, இயேசுவும் ஜெபமும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையிலான உறவை பத்தி பார்த்தினாங்க, இயேசு கிறிஸ்து செய்த ஜெபங்களை குறித்து பார்த்தினாங்க, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பத்தி எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த 7 விஷயங்கள் தான் இதுக்கு முந்தைய 7 வாரங்களாக நாங்க பார்த்திருக்கிறோம். ஸோ இதுக்குரிய ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. பார்க்காதவங்க, தவற விட்டவங்க யாராவது இருந்தா தயவு செய்து பாருங்க. ஸோ இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இயேசுவும் பரிசுத்த ஆவியும். ஸோ இயேசுவும் பரிசுத்த ஆவியும் அப்படிங்கறத நான் 2 பாகங்களா பிரிச்சிருக்கிறேன். 2 உபதலைப்புகளாக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று, இயேசுவின் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவின் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்ன மாதிரி செயல்கள் செய்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தலைப்பு. 2வது, பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு கூறியவை, அல்லது பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு என்ன போதிச்சிருக்கிறார், அவர் என்ன உபதேசிச்சிருக்கிறார். கம்ப்ளீட்டா இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார் என்று இல்லை, நான் தெரிவு செய்த சில வசனங்கள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். நீங்க மேலதிக வசனங்களை நீங்க இதோட சேர்த்துக் கொள்ளலாம். ஸோ இயேசுவின் வாழ்வில் பரிசுத்த ஆவி, இயேசுவின் வாழ்வில் பரிசுத்த ஆவி, அதை குறித்து நாங்க ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். ஸோ இதை குறித்து பார்க்கறதுக்கு நான் வளமையா இந்த தொடர்ல நான் வளமையா செய்யறது மாதிரி ஒரு வேர்ட் ஃபைல்ல நான் டாக்குமெண்ட் செய்து வச்சிருக்கிறேன். அதை நான் ஷேர் பண்றேன். வேர்ட் ஃபைல் தெரியக்குள்ள சொல்லுங்க. சரி. ஸோ இயேசுவும் பரிசுத்த ஆவியுங்கிற தலைப்புல வேர்ட் ஃபைல் விளங்குதுன்னு நினைக்கிறேன். விளங்குது. ஓகே. ஸோ இயேசுவின் வாழ்வு பரிசுத்த ஆவி. ஸோ இயேசு கருத்தரித்ததுல இருந்து இயேசுவின் வாழ்வில் பரிசுத்த ஆவி என்று நாங்க இங்க கருதுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பூமிக்குரிய வாழ்வில் மட்டும்தான். ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கோம், இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பம் என்று ஒன்று இல்லை, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இருந்து இருக்கிறார். ஆனால் நாங்க இந்த சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்புல நாங்க படிக்கிறது இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை, இந்த பூமிக்கு அவர் வந்த மனு அவதார தொடர்பான விஷயங்களை தான் நாங்க பார்த்து கொண்டு வரோம். ஸோ அது அவருடைய கருத்தரித்தல் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ மனு அவதாரம் என்று பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு 1:18, மத்தேயு 1:20, லூக்கா 1:35 ஆகிய வசனங்களை நாங்க பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு கிறிஸ்து கற்பம் தரிக்கிறார் என்றதை நாங்க பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு பூமிக்குரிய பிதா ஒருவரும் இல்லை, பரிசுத்த ஆவி மூலமாக கற்பம் தரிக்கிறார், பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தமானவர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இந்த வசனங்களை இங்க திருப்பி பார்த்து கொள்ளலாம். நேரம் கருதி நான் முக்கியமான வசனங்களை மட்டும் திருப்பி பார்க்கிறேன். இது ஒரு பைபிள் ஸ்டடி, இது ஒரு பிரசங்கம் இல்லை. ஸோ நீங்க பிரசங்கம் கேட்குறமை கேட்டுக்கொண்டிருக்காம இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொண்டு நீங்க இதை திருப்பி திருப்பி பார்க்க வேணும். ஸோ இந்த வசனங்கள் மத்தேயு 1:18, மத்தேயு 1:20, லூக்கா 1:35 ஆகிய வசனங்களை நீங்க திருப்பி பாருங்க. அடுத்தது ஞானஸ்நானம் தொடர்பாக இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தின் பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். மத்தேயு, மாற்கு, லூக்கா 3லையுமே இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் தொடர்பான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது தொடர்பா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல இறங்கி இயேசு கிறிஸ்து மேல தங்கினதை நாங்க பார்க்கிறோம். ஸோ யோவான் புத்தகத்துல யோவான் ஸ்நானகன் அதை தெளிவுபடுத்துறாரு. அது யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு அடையாளமாக அவர் அதை தெரியப்படுத்துறார். யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு அடையாளமாக அதை
தெரியப்படுத்துறார். யோவான் 1:33 திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் 1:33 யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கப்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஸோ அது யோவான் ஸ்நானம் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக நாங்கள் அது காண்கிறோம். ஸோ அதனால இது ஒரு தெய்வீக அடையாளமாக நான் குறிப்பிட்டிருக்கு. ஞானஸ்நானத்தின் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல இயேசு கிறிஸ்து மீது தங்கினது ஒரு தெய்வீக அடையாளமாக நான் குறிப்பிட்டேன். அடுத்தது மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் செய்த செயலில் பார்க்கும்பொழுது முக்கியமானது தான் மத்தேயு 4:4 அதிகாரம் 1 வசனம், லூக்கா 4 அதிகாரம் 1 வசனம், மாற்கு 1 அதிகாரம் 12 வசனம் ஆகிய வசனங்கள்ல இது மூன்றுமே ஒரே சம்பவத்தை குறிக்கிற வசனங்கள். யாருக்காவது சொல்ல முடியுமா இது என்ன சம்பவம் என்று? மத்தேயு 4:1 லூக்கா 4:1 என்று சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர வேணும், அது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஞானஸ்நானம் பெற்ற பின்புதான் அவருக்கு ஏற்பட்ட பிசாசின் சோதனையை குறிக்கிற காலம். ஸோ அதை குறித்து தான் அங்க எழுதப்பட்டிருக்கு. ஸோ நாங்க மத்தேயு 4:1 திருப்பி பார்த்தா, அந்த 3 வசனங்கள் பார்த்தா, இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துல போயிட்டு உபவாசம் பண்ணினதை நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதே மாதிரி தான் மாற்கு 1:12 உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். லூக்கா 4:1 அப்படித்தான் இருக்கு. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்க 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சாரு. அதுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த சோதனை வந்தது. சோ ஆவியானவரினாலும் நடத்தப்படுகிறார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார் என்றதை நாங்க பார்க்கிறோம். இங்க நான் 2 வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறேன். வழி காட்டுதல், வழி நடத்துதல். 2க்கு வித்தியாசம் இருக்கு. இதுல பெரும்பாலும் இந்த இடத்துக்கு பொருந்துற வசனம் பொருந்துகிற சொல் வழி நடத்துதல், ஆவியானவருடைய வழி நடத்துதல், கொண்டு போகிறார் என்று. சோ இயேசு பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிறதை நாங்க பார்க்கிறோம் இந்த வசனங்கள். மத்தேயு 4:1, மாற்கு 1:12, லூக்கா 4:1. நான்காவது விஷயம், இப்ப இயேசு கிறிஸ்து மனு அவதாரம் எடுத்து பிறந்துட்டாரு, ஞானஸ்தானம் பெற்றுட்டாரு. அதற்கு பிறகு அவர் 40 நாள் வனாந்திரத்தில் உபவாசம் வந்து ஜெபம் பண்றதுக்காகவும் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காகவும் வழி நடத்தப்படுகிறாரு. இப்பொழுது அவருடைய ஊழியம் ஆரம்பிக்குது. சோ ஊழியம் ஆரம்பிக்கும் காலத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைகிறத நாங்க பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் ஏற்கனவே இப்ப நாங்க வாசிச்ச லூக்கா 4:1 பரிசுத்த ஆவியினால் நிறைகிறத நாம பார்க்கிறோம். இந்த லூக்கா 4 அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவிங்கிற தலைப்புல இந்த லூக்கா 4 அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். பாருங்க, லூக்கா 4 அதிகாரம் 1 வசனம், 4 அதிகாரம் 14 வசனம், 4 அதிகாரம் 18 வசனம். இந்த மூன்றிலுமே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் செய்த செயல்கள் குறிப்பிடப்பட்டு 4 அதிகாரம் 1 வசனம், 4 அதிகாரம் 14 வசனம், 4 அதிகாரம் 18 வசனம். சோ 4 அதிகாரம் 1 வசனத்துல பரிசுத்த ஆவியினால் அவர் நிறைகிறதையும் வழிநடத்தப்படுகிறதையும் பார்க்கிறோம். இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்ப போனார். அப்ப ஆவியானுடைய பலம், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு அவருக்கு பலன் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவருடைய பலத்தினாலே தான் அவர் ஊழியம் செய்கிறத நாங்க பார்க்கிறோம். அவர் பல மைல் தூரம் அவர் நடந்து போறாரு, நடந்து வராரு. அந்த கானானிய பெண்ணை சந்திக்கிறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வாராரு. சமாரிய பெண்ணை சந்திக்கிறதுக்காக சமாரியா கூடாக கடந்து போறாரு. அந்த
லேகியோனை சுகப்படுத்துறதுக்காக கப்பல்ல அந்த அக்கறைக்கு போயிட்டு வரார். அவர் உணவில்லாமல் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வரார். இப்படி அவர் ஊழியம் இளைப்பாறுதல் இல்லாமல் தொடர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தது ஆவியானுடைய பலத்தினால. சோ இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்குரிய பலம், ஊழியத்துக்கான அதிகாரம் அவருக்கு கிடைச்சது. ஊழியத்துக்குரிய பலன், சக்தி அவருக்கு கிடைச்சது ஆவியானவரினால். லூக்கா 4:18 ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறப்படுது. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தக சொல்லை சுருட்டி பன்னிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிற வசனத்தை அவர் நிறைவேற்றுறார் இங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார் என்று சொல்லி. சரியா? சோ 4வது அதிகாரம் மிக முக்கியமானது. அது தவிர ஊழியத்துல பார்க்கும் பொழுது அவர் பிசாசுகளை துரத்துற ஊழியம் அற்புதங்கள் செய்கிற நேரத்திலும் அவர் சொல்லுகிறாரு மத்தேயு 12:28 நான் நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். சோ தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் அப்படின்ற அவர் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்வதில் பின்னால கூட தேவனுடைய ஆவியினுடைய அதிகாரம் தான் இருக்கு. யோவான் 3:34 சொல்லப்பட்டிருக்கு தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய ஊழியத்தின பின்புலம் அவருடைய ஊழியத்துக்கு பக்கபலமா இருந்தது. அவருடைய ஊழியத்துக்கு வலுவூட்டியது அவருடைய ஊழியத்துக்கு வலுவூட்டியது பரிசுத்த ஆவியானுடைய சக்தி, பரிசுத்த ஆவியானுடைய பலம். சரியா? சரி. சோ 5வதா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியிலே இயேசு கிறிஸ்து களி கூறுகிறார் அல்லது மகிழுகிறார். லூக்கா 10:21 லூக்கா 10:21 பார்க்கிறோம். அந்த வேளையில் இயேசு ஆவியில் களி கூர்ந்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் பிதாவே இப்படி செய்வது உடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகிறதும் பரிசுத்த ஆவிக்குள் தான் அவர் சந்தோஷப்படுகிறார். அவருடைய போதனை இயேசு கிறிஸ்து உபதேசித்தது, அவர் போதனை செய்தது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொண்டுதான், பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் அவர் போதனையும் செய்கிறார். அவருடைய உபதேசமும் கூட அவரிடத்துல நாங்க பார்க்கிறோம், அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடியினால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இல்லையா? மத்தேயு 7வது அதிகாரத்தில் அது இருக்கு. 28வது வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து செய்த போதனை அவர் உபதேசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் அவர் போதிக்கிறார். பாருங்க, மத்தேயு 12:18 அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? மத்தேயு 12:18 இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். நியாயத்தை அறிவிப்பார் என்றது பிரசங்கம் பண்றது தான், போதிக்கிறது தான் குறிக்குது. சோ ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சோ அவருடைய போதனைக்கு பின்புலமாக அமைந்தது, வலுவூட்டியதும் பரிசுத்த ஆவியானவர் தான். பாருங்க, லூக்கா 4:18
நாங்க இப்ப வாசிச்சது ஏசாயா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு ஏசாயா 61 அது இருக்கு. ஏசாயா 61 இருக்கிற வசனம் தான் இது நிறைவேறுது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6:63 சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்ப ஆவியால் நிறைந்ததாகவும் ஜீவன் கொடுக்கிறதாகவும் இருக்கிறது என்றதுதான் அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து செய்த உபதேசங்கள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள்லையும் அவர் செய்கிற ஊழியங்கள்லையும் நாங்க பார்க்கிறோம் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய வலுவூட்டுதல் இருக்கு. அவர் கற்பம் தரிக்கிறதுல இருந்து ஞானஸ்நானத்திலிருந்து அவருடைய வழிநடத்தப்படுதல், அவருடைய சோதனையில, அவருடைய ஊழியத்துல, அவருடைய களி கூடுதல், அவர் சந்தோஷப்படுறதுல, அவருடைய போதனையில எல்லாத்துலயுமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியையும் பிரிக்க முடியாத அளவு இயேசு கிறிஸ்து எது செய்தாலும் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருந்து தான் அவர் செய்கிறார். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் இரண்டிலையுமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இந்த யோவான் 6:63 சொல்லுங்க, ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி யோவான் 10வது அதிகாரத்துல 17ஆம் 18ஆம் வசனங்கள்ல, யோவான் 10வது அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்கள் வாசிச்சால் அது வாசிப்போம். யோவான் 10:17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பா இருக்க. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரை யாரும் எடுக்கல, அவராகத்தான் கொடுக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். சோ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தொடர்பாக ரோமர் இதோட தொடர்பு படுத்தி நாங்க மேலதிக விளக்கத்துக்காக பார்த்தா ரோமர் 8:1. அவனுக்கு ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. அது 1:4. ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்ந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாய் இருக்கிறார். ரோமர் 1:5. ரோமர் 1:5. அதே மாதிரி 1 பேதுரு 3:18. 1 பேதுரு 3:18. இது தொடர்பு படுத்தி பார்க்கறதுக்காக இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில் இருக்கிற கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொள்ளையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் பிறகு நாங்க பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் பார்க்கும் பொழுது பல வசனங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல இருக்கு. தேவன் அவரை உயிர்ப்பித்தார், தேவன் அவரை உயிர்ப்பித்தார், தேவன் அவரை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. சோ அதே மாதிரி எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலையும் எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. இது பரிசுத்தாவியுடைய வல்லமை தான் இது குறிக்குது. சோ விசுவாசிகளாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் படியே. சோ இதுவும் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையை தான் குறிக்குது. சோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலும் கூட பரிசுத்தாவினுடைய வல்லமை அடங்கி இருக்கு.
சோ இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரை எல்லா விடயங்கள்லயும் பரிசுத்த ஆவியானவர் இணைஞ்சுதான் இருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவின் கருத்தரித்தல், ஞானஸ்நானம், தெய்வீக விளையாடம், வழி நடத்தப்படுதல், ஊழியத்தில் அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும், அவருடைய சந்தோஷத்திலும், அவருடைய போதனையிலும், அவருடைய உயிர்த்தெழுதலிலும் எல்லாவற்றிலுமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டார். சோ யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா, கேள்வி இருந்தா, இந்த முதலாவது விஷயத்துல இயேசுவின் வாழ்வில் பரிசுத்த ஆவி இருந்தா கேட்கலாம். சோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது கண்டறியறதுக்கு நாங்க இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து தான் கற்றுக்கொள்ளவும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார்? இன்றைக்கு சில மக்கள் சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டாரா? நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்லையா? சில மனுஷங்க சொல்றாங்க, இல்ல பரிசுத்த ஆவியானவர் வந்தா இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில சோதிச்சு பாருங்க. சுவிசேஷ புத்தகத்துல வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் எந்த நேரமும் இருந்தார். அவர் ஆவியினால் நிறைந்திருந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார்? அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் எப்படி இருந்தது? அதை நீங்க படிச்சுக்கொள்ளும். சோ 2வது விஷயம்தான், ஒரு விஷயம் இயேசுவின் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர். அது கருத்தரித்தலிருந்து உயிர்த்தெழுதல் வரை எல்லா விடயங்கள்லயும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தது. சுவிசேஷ புத்தகங்கள்ல தெளிவா சொல்லியிருக்கு. அடுத்தது 2வது தலைப்பு தான் நாங்க படிக்க போறோம். பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு கூறியவை. பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? அதுவும் அதே டாக்குமெண்ட்ல இருக்கு. நான் இந்த டாக்குமெண்ட் இந்த ஸ்டடி முடிஞ்ச பிறகு அனுப்பி விடுறேன். பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு கூறியவை. முதலாவது விஷயம்தான், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பற்றி பேசும் பொழுதெல்லாம் உயர்திணையில பேசுறாரு. அவர் ஒரு நபர் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. அது இது என்று பேசல. அக்ரிணையில பேசல, உயர்திணையில. அவர் தேற்றரவாளன், வருவார், உபதேசிப்பார், உங்களோடு இருப்பார் என்று அவர் ஒரு நபரை குறிக்கிறது மாதிரி தான் பேசுறார். சோ பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர். அதை இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலும் தெளிவுபடுத்தி தெளிவா பேசுறார். அவருடைய பேச்சு வழக்குல நீங்க பார்க்கலாம். எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உயர்திணையில பேசுறார். சோ உயர்திணை, அக்ரிணை என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் நிக்கிறேன். சரி, அது யாருக்காவது சந்தேகம் இருந்தா கொஞ்சம் தேடி பாருங்க, உயர்திணை என்றால் என்ன அப்படின்றது. சோ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராகத்தான் குறிப்பிடுறார். பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு கிறிஸ்து போதித்ததில் மிக முக்கியமானது தான் இந்த புது பிறப்பு, புதிய பிறப்பு, மறுபிறப்பு அல்லது இரட்சிப்பு. பரலோகம் போவதற்கு அல்லது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி, பரலோகம் போவதற்கு அல்லது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி அவனுடைய மறுபிறப்பு, புதிய பிறப்பு அடைதல். அது மிக தெளிவா யோவான் 3வது அதிகாரத்துல 5லிருந்து 8 வரை, உண்மையில 3லிருந்து 8 வரை கூட சொல்லலாம். நாங்க யோவான் 3வது அதிகாரத்துக்கு திருப்பி பார்த்தா, இப்ப நாங்க என்ன படிக்கிறோம்? பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார், அவருடைய போதனை என்ன. சோ அதுல அவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொல்றாரு, ஒருவன் 3வது வசனத்துல, யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப நிக்கமதேயு கேட்கிறான், எப்படி ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி திரும்ப பிறக்க முடியும்? அதுக்கு விளக்கப்படுத்தித்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப இந்த மறுபிறப்பு, ஆவியினால் ஆகிய மறுபிறப்பு என்றது மிக முக்கியம். அப்படி ஆவியினால் மறுபிறப்பு அடைகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவோ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவோ
வாய்ப்பு இருக்கு. I mean, வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது. அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அவர்கள்தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். சோ மேலும் அதை விளக்கப்படுத்தி சொல்றாரு. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் மாம்சத்துல பிறக்கிறாங்க, ஆனால் ஆவியில் மறுபடியும் பிறந்தால்தான் பரலோகம் போக முடியும். அதாவது தேவனிடத்துக்கு போக முடியும். சோ இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை பற்றி கற்றுக் கொடுக்கிறதுல முதலாவது அவர் ஒரு உயர்ந்த நிலையில பேசி அவரை ஒரு நபராக காண்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுதெல்லாம். இரண்டாவது, ஒரு புதிய பிறப்பு அவசியம், ரட்சிப்பு அவசியம், ரட்சிப்புக்கு ஆவியினால் பிறக்க வேண்டும் என்பதை தெளிவா காண்பிக்கிறார். யோவான் 6:63 ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது. கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கல, எழுத்துக்கொள்ளும் ஆவி உயிர்ப்பிக்கும். ஆவியானவர் இருந்தா தான் உயிர் கிடைக்கிறது. இந்த மறுபிறப்புக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம் என்றது மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். விசுவாசிகளுக்கு ஆவியின் வாக்குறுதி. விசுவாசிகளுக்கு ஆவியின் வாக்குறுதி. விசுவாசிகளுக்கு ஆவியானவரை தருகிறார் அப்படிங்கறத வாக்கு கொடுத்திருக்காங்க. நிறைய வசனங்கள் இருக்கு. நான் முக்கியமா 3 வசனங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். யோவான் 7வது அதிகாரம் 37 39 வரை அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். இந்த டாக்குமெண்ட் இந்த லைன் மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். ஆனா இந்த 3 வசனத்தையும் நாங்க கொஞ்சம் வாசிப்போம். யோவான் 7வது அதிகாரம் 37 39 வரை. இயேசு கிறிஸ்து நின்று சத்தமிட்டு சொல்றாரு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவன் உள்ளத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவன் உள்ளத்திலிருந்து, அப்ப அவனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வரப்போகிறார் அப்படிங்கிறது தான் எடுத்து சொல்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் இது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தல் நடந்து இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். சோ அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அதுதான் இங்க சொல்லப்படுறது. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் என்றார். இயேசு கிறிஸ்து இன்னும் உயிர்த்தலா இருந்தபடியினால இன்னும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. சோ அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் இந்த பூமியில இருக்கல. இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு, ஆனா மற்ற விசுவாசிகளுக்குள் அருளப்படவில்லை. சோ தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த ஆவியை கொடுக்கிறதாக அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அதே மாதிரி தான் யோவான் 14வது அதிகாரத்துல 16 17 வரை. யோவான் 14வது அதிகாரத்துல 16 17 வசனங்கள் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. அப்ப பரிசுத்த வந்து நாங்க பாவம் செஞ்சு எங்களை விட்டுட்டு போறது அப்படியெல்லாம் இல்ல. வந்து போக மாட்டாரு. அவர் என்றென்றைக்கும் எங்களோட இருக்கும்படியாகத்தான் அவர் அவரை கொடுக்கிறார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றல வாழ்னை. இப்ப இது சுவிசேஷங்களில் இயேசுங்கிற தலைப்புல மட்டும் நாங்க படிக்கிறதுனால நான் இந்த டாபிக்குள்ள போகல. என்ன டாபிக்னா பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வேறு பெயர்கள் என்ற டாபிக்கு நான் போகல. அது பரிசுத்தாவியானவர் பத்தி மட்டும் படிக்கக்குள்ள தனியா படிக்கலாம். இப்ப நான் எங்களை முக்கியமான போக்கஸ் வந்து எங்களுக்கு இருக்கிறது என்ன, சுவிசேஷங்களில் இயேசு. அப்ப இந்த சுவிசேஷ புத்தகங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறோம். சோ நீங்க பரிசுத்தாவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேறு பெயர்கள் என்று தேடி படிக்கிறதா இருந்தா இதையும் சேர்த்துக் கொள்ளலாம். சத்திய ஆவி என்ற ஒரு பெயர் இருக்கு, தேற்றரவாளன் என்ற ஒரு பெயர் இருக்கு. அதுகளை சேர்த்து நீங்க எழுதி கொள்ளலாம். சோ இந்த வசனங்கள் நாங்க திரும்ப படிக்க போறோம். சோ என்றென்றும் உங்களுடன் இருக்கும்படி சத்திய ஆவி ஆகிய வேறொரு தேற்றவானை அவர் உங்களுக்கு தந்தருவார் அப்படி என்று அவர் சொல்றார். அப்ப நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் பிதாவினிடத்துல கேட்கத்தான் போறேன். அவர் அப்ப அவர் பரிசுத்த ஆவியானவர் தரத்தான் போகிறார் என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது உறுதி. சோ அதுக்கான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்.
அதே மாதிரி லூக்கா 24:49, லூக்கா 24:49 நாங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு உயிர்த்தெழுந்த பிறகு, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதா உங்களுக்கு தருவதாக வாக்குறுதி கொடுத்ததை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது என்னது? பரிசுத்த ஆவியானவர் தான். அதுதான் அங்க அடுத்த லைன்ல சொல்றாரு. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள். சோ அந்த லூக்காண்ட 2வது பாகம் தானே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். லூக்கா புத்தகத்துடைய 2வது பாகம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். சோ லூக்கா புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் இப்படி சொன்னவர் அப்போஸ்தல புத்தகத்தோட 1வது அதிகாரத்துல அதுல மிச்சத்தை சொல்றாரு. லூக்கா புத்தகத்தின் கடைசியில என்ன சொல்றாரு? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் இருங்கள். பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அருளுகிறேன். அதே தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலும் சொல்றாரு. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சோ அது என்னது? அதுதான் 8வது வசனத்துல அவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பேன் என்பது வாக்குறுதி. சோ அதுக்கான விசுவாசிகளுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லி. சோ பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள்ல ஒன்று தான் அவரை உயர்ந்த பேசுறாரு. மறுபிறப்பு பரிசுத்த ஆவியினால் பெற வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சேர முடியும். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். விசுவாசிக்கிற அனைவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்புபவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ரிக்வெஸ்ட் பண்ணி அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். அவர் வருவது பிதாவினிடத்தில் இருந்து. அவர் வருவது பிதாவினிடத்தில் இருந்து. யோவான் 15:26. யோவான் 15:26 பாருங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் அனுப்புறாரு. பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது. சோ பிதாவினிடத்திலிருந்து அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து அவரை அனுப்புகிறார். அவர் 3 பேரும் பரிசுத்த திருத்துவத்தில் 3 பேரும் ஒன்றாக செயற்படுகிறார். அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கேற்றபடி அவங்க செயற்படுகிறார்கள். யோவான் 16:7 இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். நான் போகாதிருந்தால் அவர் உங்களிடத்துக்கு வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். சோ அவங்க 2 பேரும் ஷிஃப்ட் எடுத்து தான் வராங்க. இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய வேலை முடிச்சுட்டு போன பிறகுதான் பரிசுத்தாவினும் வருவார். சோ இது பரிசுத்தாவினுடைய காலம். அவர் எங்களுக்குள் வருகிறார். 5வது தான் உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. யோவான் 14:17 இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ரட்சிக்கப்படாதவர்களால பரிசுத்தாவியானவரை பெற முடியாது. அதாவது உலகம் என்று சொல்லப்படுபவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. சோ ரட்சிக்கப்படாதவர்களால பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய முயற்சியினால பரிசுத்த ஆவியானவரையோ அவருடைய வரங்களையோ பெற்றுக்கொள்ள முடியாது. சோ ரட்சிக்கப்படுகிற மறுபிறப்பு அடைகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியான் வரும்போது என்ன செய்வார்? அப்படி பரிசுத்த ஆவியான் வரும்போது அவர் என்ன செய்வார்? சோ அதுக்கான 7 வசனங்கள் இங்க நான் வச்சிருக்கிறேன். இதை விடவும் வசனங்கள் இருக்கு. ஆனா ஸ்டடிக்கு தேவையான முக்கியமான 7 வசனங்கள் நான் எனக்கு வச்சிருக்கேன். யோவான் 15:26 அவர் சொல்றாரு, பரிசுத்தன் வரும் பொழுது அவருடைய முக்கிய வேலைகள் ஒன்று தான் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறது. இயேசுவை பற்றி சாட்சி கொடுப்பது. அப்ப யாராவது ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுவார்களாயிருந்தால் அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பது ஊர்ஜிதம்.
பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறோம், பிதாவினிடத்தில் புறப்படுகிறோமாகிய சத்திய ஆவியான தேற்றல்வான் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுப்பார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றதை விளக்கி காட்டுகிறது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது செய்கிற ஒரு வேலை. அதே போலத்தான் யோவான் 14:26 யோவான் இது யோவான் 15:26 முதல்ல பார்த்தது, இப்ப பார்க்கிறது 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றலுவானே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அது அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் என்று சொன்னா ஜெனரல் நாலேஜ் எல்லாத்தையும் இல்ல, ஜெனரல் நாலேஜ் எல்லாத்தையும் இல்ல, தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே நினைப்பூட்டுவார், உங்களுக்குள்ளே நினைப்பு ஊட்டுவார். அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கிற விஷயங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னார் இல்லையா, நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். யோவான் 13:15 யோவான் 13:15 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சோ எங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அதை ஞாபகம் ஊட்டுறது பரிசுத்தாவியானுடைய வேலை. சோ எங்களுக்குள்ள வேத வசனம் இருக்கும் பொழுது அதை எடுத்து ஞாபகம் ஊட்டுவது பரிசுத்தாவினுடைய வேலை. அதே மாதிரி தான் யோவான் 16:15 யோவான் 16:15 பிதானுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று. ஸோ இயேசு கிறிஸ்துனுடையதில் இருந்து எடுத்துத்தான், இயேசு கிறிஸ்து படிப்பிச்ச விஷயங்களுக்கு முரணா யாராவது பேசுவார்களா இருந்தால் அதில் பரிசுத்தாவியானது இல்லை. ஸோ பரிசுத்தாவினர் பேசுறது இதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதுல இருந்து தான் எடுத்து பேசுவார், அதைத்தான் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார். அதுதான் அவருடைய வேலை. அதே மாதிரி லூக்கா 12:12 மத்தேயு 10வது அதிகாரத்திலும் இந்த வசனம் இருக்கு. லூக்கா 12:12 நீங்கள் சொல்ல வேண்டியதே பரிசுத்தாவி உங்களுக்கு கற்பிப்பார் இல்லையா. நாங்க ஒருத்தருக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்க வேண்டும் என்றத எங்களுக்கு கற்றுத்தருபவர் பரிசுத்த ஆவியானவர். எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்கு தேவையான தெய்வீக ஞானத்தை தாரவர். 11வது வசனத்துல வாசிச்சா புரியும். லூக்கா 12வது அதிகாரத்துல ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி என்னத்தை பேசுவோம் மாறுத்திரமாக சொல்லுவோம் என்று எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். சோ உங்களை துன்புறுத்தப்படும் பொழுது, உங்களை சோதிக்கும் பொழுது என்ன மாதிரி பதில் சொல்ல வேணும் அப்படிங்கிறத அவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத் தருவார் என்றதுதான். விசாரணை நடக்கும் பொழுது, எங்களை சோதிக்கும் பொழுது, நாங்கள் துன்புறுத்தப்படும் பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட பதில்கள் சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தருபவர் பரிசுத்த ஆவியானவர். யோவான் 16வது அதிகாரத்துல 7லிருந்து 11 வரையிலான வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். யோவான் 16வது அதிகாரம், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் எதை குறித்து எங்களுக்கு கற்றுத் தருவார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து என்ன சொல்லுவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப நாங்கள் செய்ய வேண்டிய பிரசங்கங்கள்ல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பினைத்தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தால அருளால பிரசங்கிக்கும் பொழுது நாங்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்துக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் பேச வேணும். பாருங்க, அவர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். இப்ப இயேசு கிறிஸ்து இல்ல,
இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இனி நாங்க தான் இந்த பூமியில வாழ வேண்டும். அப்ப இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படி நீதியுள்ள வாழ்க்கை வாழ்றது என்றதுக்காக நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயம் தீர்ப்பை குறித்தும், இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்ப்பு இருக்கு என்றதை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கற்றுக் கொடுப்பார். அப்ப இதுகளை குறித்து யாராவது பேச மறுக்கிறார்களாயிருந்தால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே பேசுபவர்கள் அல்ல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது செய்கின்ற கற்றுக் கொடுக்கும் விடயங்கள் இது. அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். 16:13 யோவான் 16:13 சத்திய ஆவி என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. சோ சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அதனால நீங்க ஏதாவது செய்யும் நேரத்துல ஏதாவது செய்யும்படியாக மற்றவர்கள் யாராவது உங்களுக்கு சொல்லும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்க வேணும். சொல்ற எல்லாத்தையும் நம்ப கூடாது. மற்றவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பாம அதை ஆராய்ந்து பார்க்க வேணும். அவர்கள் சொல்லுவது உண்மையா, சத்தியமா, வேதத்துக்கு அமைவானதா? அவர் பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சத்திய ஆவியானவர். அப்புறம் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப ஒரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற ஒருத்தர் எப்பொழுதும் சத்தியம் பேசுகிறவராகவும் சத்தியத்தின்படி நடக்கிறவராகவும் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவராக இருக்க வேண்டும். அப்பதான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது ஊர்ஜிதப்படுத்தப்படும். ஏதாவது பொய் வேலைகள் பொய்யான காரியங்கள் ஈடுபடுவார்களாயிருந்தால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுபவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற இன்னொரு முக்கியமான விஷயம்தான் யோவான் 16:14 இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறது தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முக்கியமான வேலை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் தன்னைத்தானே மகிமைப்படுத்திக் கொள்ள மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் தன்னைத்தானே மகிமைப்படுத்த மாட்டார். அவருடைய வேலை வந்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறது. சோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவராகத்தான் இருப்பார். தன்னைத்தானே மகிமைப்படுத்துகிறவராக அல்ல. நாங்க ஏற்கனவே வாசிச்ச அப்போஸ்தலர் 1:8 இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் இல்லையா? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருக்கு. அப்ப பரிசுத்தாவி வரும் பொழுது ஒருவருக்குள்ள அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை, இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை, இயேசு கிறிஸ்து தருகிற பாவ மன்னிப்பை, இயேசு கிறிஸ்து தருகிற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த அந்த செயலை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற சாட்சிகளாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து தருகிற அந்த புது ஜீவன், மறுபிறப்பு, அதை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். சோ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்குரிய நல்ல ஒரு செக்லிஸ்ட் தான் இது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இந்த விஷயங்களை குறித்து இந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். சோ பரிசுத்த ஆவியானவர் வந்தா இதுதான் செய்வார் என்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உபதேசித்திருக்கார். இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியை பற்றி இயேசு கூறியவை. சோ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி ஒரு நபர் என்று சொல்லியிருக்கிறார். புதிய பிறப்பு அல்லது ரட்சிப்பு பெற்றவர்கள் தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியை தருவதற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் பிதாவினிடத்திலிருந்து வருகிறார், இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். உலகத்தார் ரட்சிக்கப்படாதவர்கள் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது இந்த விஷயங்களை செய்வார். மிக முக்கியமானது அடுத்தது, பரிசுத்த ஆவிக்கு எதிரான தூஷணம் மன்னிக்கப்பட மாட்டாது, மன்னிக்கப்படாது. அது பரிசுத்த ஆவியானவரை புறக்கணித்தல், பரிசுத்த ஆவியானவரை கொச்சைப்படுத்துற மாதிரி, நிந்திக்கிற மாதிரி
பேசுகிற விஷயங்களோ செய்கின்ற செயல்களோ மன்னிக்கப்பட மாட்டாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஏன் என்று அது அப்படி முடியும் அப்படிங்கிறது நாங்க தர்க்கிக்கலாமே தவிர ஆனால் தீர்வு இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொன்னால் இது மன்னிக்கப்படாது என்று சொல்லி அதை தாண்டி எதுவும் இல்லை. சோ பரிசுத்த ஆவியானவரை நாங்க தூஷணப்படுத்துற மாதிரி எதுவும் செயல்களில் ஈடுபடுதலோ அவர் பேசுறதலோ இருக்கக்கூடாது. சோ பரிசுத்த ஆவியானவருக்குரிய கனத்தை நாங்க கொடுக்க வேணும். சோ என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். சோ இன்றைய நாள்ல இதுதான் பாடம். இயேசுவின் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன செய்தார், பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசு கிறிஸ்து என்னென்ன சொல்லி இருக்கிறார். சோ இன்றைக்கு நாங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறோமா, அதுதான் நாங்க சிந்திக்க வேண்டியது. இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியை பெற்றால் இயேசுவை போல இருக்கிறோமா, இயேசுவை போல இல்லாமல் நாங்க இயேசு வாழ்ந்த முறைக்கு வித்தியாசமான முறை வாழ்வோமா இருந்தால் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்றது சந்தேகம்தான். இல்லையா? சோ பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருத்தர் இயேசுவை போல வாழ வேணும். இல்லையா? சோ கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். சோ யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்கணுமா இருந்தால், புரியாதது ஏதாவது இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவு எளிமையா வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு குழப்பாம முக்கியமா எங்களோட வாழ்க்கைக்கு இன்றைய காலகட்டத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் சேர்த்திருக்கிறேன். இதை விட வேறு வசனங்கள் இன்னும் இருக்கு. சுவிசேஷ புத்தகங்களை வாசிச்சு நீங்க தேடி பாடிங்க. இது இன்னொரு தனிப்பாடம், பரிசுத்த ஆவியானவர் பத்தியே தனிப்பாடமா தனி ஒரு சீரீஸா நாங்க படிக்கலாம். அது பிறகு படிக்கலாம், பிறகு ஒரு சீரீஸா நாங்க படிக்கலாம். இப்போதைக்கு சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்புக்கு கீழே இயேசுக்குள் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தாரு, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு, எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தா நாங்க எப்படி இருக்க வேணும் என்ற விஷயங்களை தான் நாங்க பேசியிருக்கிறோம். யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்க வேணுமா இருந்தால் கேட்கலாம். கேள்விகள் எதுவும் இல்லாட்டி குரூப்ல இணைஞ்சு கொள்ள இதுவரைக்கும் இணையாதவங்க யாராவது இருந்தால் இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் இணைச்சு ஜாயின் பண்ணி விடுறேன். என் பேர் வரப்பிரசாத், என் நம்பர் இங்கே கீழே கொடுத்துருக்கிறேன், 7788000444. நிக்சன் இந்த குரூப்புக்கு அட்மினா இருக்கிறாரு, நானும் ஒரு அட்மின் தான். ஸோ யாருக்காவது இந்த குரூப்ல இணைய வேணுமா இருந்தால் இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே, இந்த நோட்டீஸ் எல்லாமே நான் அதில் தான் போடுறேன். ஸோ யாருக்காவது இணையாத இருந்தால் பார்த்துக்கொள்ளலாம். பழைய ரெக்கார்டிங்ஸ் பார்த்து நாங்கள் படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நான் இப்போ தொடர்ந்த கடைசி பாகத்துக்கு வருகிறோம். இன்னொரு 4 வாரம் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம். இது தொடர்ந்து இதை முடிச்சுட்டு நாங்கள் இபிரேய புத்தகத்தில் இயேசு என்ற டாபிக்குக்கும் போக வேணும், தலைப்புக்கும் போக வேணும். ஸோ யாருக்காவது புரியாதது ஏதாவது இருந்தா, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி இன்றைய நாள் ஸ்டடியை முடிக்கலாம். புதிய பிறப்பு மற்றும் ரட்சிப்பு பற்றி கேட்கிறாங்க. புதிய பிறப்பு மற்றும் ரட்சிப்பு அதுதான் அடிப்படை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையே அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விஷயங்கள் அவனுக்கு புரியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான். ஸோ எல்லாரும் இந்த பூமியில மனுஷர்கள் பிறக்கிற எல்லாரும் மனுஷரும் பிறக்கிறாங்க.
ஆனா எல்லாரும் பாவிகளாக தான் பிறக்கிறாங்க. எல்லாரும் பாவிகளாக தான் பிறக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னுக்கு இது சொல்லி இருக்கிறேன்னு அதனால தான் யோசிக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு சொன்ன விஷயங்கள் சொல்லாமல் இப்படி சொல்றது. ஆனா ஆதியாம புத்தகத்துல ஏதேன் தோட்டத்துல தேவன் என்ன சொன்னாரு? நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னாரு. இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆதாம் அன்றைக்கு சாகல. அவன் 930 வருஷம் வாழ்ந்தான். அநேக குமார குமார்த்திகளை பெற்றான். அப்ப தேவன் என்ன பொய் சொன்னாரா என்று நாங்க கேட்கலாம். இல்ல, தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. தேவன் ஒரு விஷயம் சொன்னா அது கட்டாயம் நடக்கும். அப்ப நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்ன பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருந்த தொடர்பு இல்லாமல் போயிற்று. அவன் தேவனை கண்டு ஒளிந்து கொள்ளுகிறான். அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருந்த உறவு, தொடர்பு துண்டிக்கப்படுது. அதுக்கு காரணம் மனிதனுக்குள்ள ஆவி என்ற ஒன்று இருக்கு. மனிதனுக்குள்ள 3 கூறுகள் இருக்கு: உடல், ஆத்துமா, ஆவி. அந்த ஆவி தான் தேவனோடு தொடர்பு கொள்றதுக்கு எங்களுக்குள்ள இருக்கிற ஊடகம். ஒரு சிம் கார்டு மாதிரி தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்குள்ள இருக்கிற ஊடகம். அது துண்டிக்கப்படுது. அந்த இணைப்பு துண்டிக்கப்படுது. அதுதான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்றோம். அதுக்குத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்றோம். அதுக்கு பிறகு பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே அந்த ஆவி இறந்த மனிதனாகத்தான் பிறக்கிறான். அவனுக்கு உடல் இருக்கு, ஆத்துமா இருக்கு, ஆனால் ஆவி இறந்து பிறக்கிறான். எப்ப ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அதாவது தான் ஒரு பாவி என்று உணர்ந்து இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், அவருடைய உயிர்த்தெழுதலினால் எனக்கு இப்பொழுது ரட்சிப்பு இருக்குன்றதை நம்புகிறானோ, அவரிடத்தில் பாவமன்னிப்பு பெற்றுக் கொள்ளுகிறானோ, முதலாக இயேசுவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, நான் ஒரு பாவி என்று எப்ப முதலாக கேட்கிறானோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வாராரு. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வாராரு. அப்படி வந்து அவனுக்குள்ள இறந்து கிடக்கிற அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறார். இறந்து கிடக்கிற அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அதனாலதான் எபேசியர் 2வது அதிகாரத்துல 1வது வசனத்துல அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2:1. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து எங்களுக்குள்ள அந்த ஆவியை புதுப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அதான் ரோமர் 6வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாங்க பாக்குறோம் இல்லையா? எங்களுக்குள்ளே புதிய மனுஷன் உருவாகிறான். 4வது வசனத்துல ரோமர் 6:4 கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவசாரியிடம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 8வது வசனம் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். இப்பொழுது நாங்க அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் புதிதான ஜீவனுடையவர்களாக நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி இப்பொழுது எங்களுக்குள்ள இருக்கிறது புதிதான ஜீவன், ஒரு புதிய ஆவி. அது புதுப்பிச்சிருக்கிறார், உயிர்ப்பிச்சிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் மறுபடியும் பிறத்தல் என்று சொல்றோம். அதைத்தான் நாங்கள் மறுபடியும் பிறத்தல். அது ரட்சிக்கப்படும் நாளில் நடக்கிற ஒரு விஷயம். இப்படி ஒன்று நடக்குது என்றதை நாங்க பிறகு வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் தெரிந்து கொள்றோம். நாங்க உண்மையில ரட்சிக்கப்படுற அன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, ஒரு பரலோக சந்தோஷம் வருது. நாங்க ஒரு சந்தோஷத்தை உணர்றோம். ரட்சிக்கப்படுற அன்றைக்கு முதலா இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்ற அன்றைக்கு ஒரு அந்த பரலோக சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை
நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். அவ்வளவுதான் எங்களுக்கு அன்னைக்கு தெரியும். ஏன்னா அது வரைக்கும் நாங்க பெருசா வேதத்தை வாசிச்சிருக்க மாட்டோம். பெருசா எங்களுக்கு வேதத்தின் அறிவு தெரியாது. ஆனா அந்த உணர்வு எங்களுக்குள்ள வருது. நாங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றோம். பிறகு நாங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் நாங்க அந்த சந்தோஷத்துக்குரிய காரணத்தை உணர்ந்து கொள்றோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் நாங்க அறிந்து கொள்றோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு என்னுடைய இறந்து கிடந்த அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்ததினால புதுப்பிக்கப்படுது, உயிர்ப்பிக்கப்படுது. அதனால நான் இப்பொழுது புதிய மனுஷனாய் இருக்கிறேன். சோ இப்பொழுது எங்களுக்குள் இருப்பது புதிய மனுஷன். அதுதான் புது பிறப்பு. மறுபடியும் பிறத்தல் என்றது அதுதான். சோ ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்றது அந்த மறுபிறப்பைத்தான் குறிக்குது. எ- எப்போ ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் பாவி என்றதை ஒற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மன்னிப்பை பெறுகிறானோ அந்த முதல் நாளில அவன் நடக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவம். அந்த ரட்சிப்பு அடைகிற நேரத்துல பல சம்பவங்கள் நடக்குது. அதுல ஒன்று தான் எங்களுடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது, மறுபிறப்பு அடைவது. சோ அதுதான் ரட்சிப்பு அல்லது மறுபிறப்பு அல்லது புதிய பிறப்பு என்று நாங்க சொல்றோம். புரிஞ்சுதா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணுமா? ஓகேயா? வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஸோ 9 மணி ஆச்சு. யாராவது ஜெபம் பண்ணி இந்த நாள் ஸ்டடியை நாங்க முடிக்கலாம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே தொடக்கம் தொடங்கி முடிவு வரைக்கும் உடைய கரம் கூட இருந்தமைக்காக நன்றி. இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பகுதிகளுக்காகவும் நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே தெரியாதவர்களை தெரிந்து கொள்ள ஆண்டவரே நீங்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக நன்றி. ஆண்டவரே இன்னுமாக நாங்கள் அப்பா உடைய வார்த்தையிலே நாங்கள் இன்னும் மென்மேலும் வளர ஆண்டவரே நீங்க கிருபை செய்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த சகோதரன் மூலம் நீங்க இன்னும் அதிகமான வார்த்தைகளை அவரோடாக பேசவும் ஆண்டவரே நாங்கள் அவர் மூலம் ஆண்டவரே இன்னும் தெரியாத காரியங்களை தெரிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே இன்றைய நாளிலும் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குமாக நன்றி. இன்னும் வராதவர்கள் அடுத்த கிழமைகள் வரவும் இன்னுமாக ஆண்டவரே இன்னும் புதிய ஆத்துமாக்களும் வந்து ஆண்டவரே இந்த படிப்பிலே அவர்களும் கலந்து கொண்டு வேத அறிவிலே அவர்களும் மென்மேலும் வளர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் உடைய வல்லமை வாய்ந்த கரத்தில் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். ஆமென்.